சந்தோஷங்கள் நிலைச்சிருக்க போது, சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய சிம்ம ராசியாக சொந்த வீடு வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்க நினைக்கிறவங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க. வேலை வாய்ப்பு உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம். உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழி, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் மேபி இருந்துச்சுன்னா அது சரியாகக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுப்பார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வீடான கடகராசிக்குள்ளே வரார். அப்போ 12ஆம் வீட்டில் அவர் உச்சம் பெற்று அமர்கிறார். சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 5க்குரியவன் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதி. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடங்கிறது நம்ம கொஞ்சம் வில்லங்கம் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது 8க்குரியவன் 12ல் மறைஞ்சால் ஒரு பக்கம் நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன நன்மைகளை நம்மளுடைய குரு பகவான் கொடுக்க போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவோ மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க. என்ன உங்கள் கூட இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் மேச ராசிக்காரங்க மாதிரி நீங்களும் ஓடோடி உதவி செஞ்சவங்க தான். இந்த 3 வருட காலங்களில், குறைஞ்ச 4 வருட காலங்களில் நிறைய அனுபவப்பட்டீங்க, நிறைய பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இதில் ராசியில் வேறு கேது வந்து ஒரு 9 மாத காலமாக எந்த விஷயத்தையும் உங்களால் சொல்லக்கூட முடியும். மனசார ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறவங்க, மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடிய நபரே நீங்கள் கிடையாது. தப்போ சரியோ முகத்தை பார்த்து பேசி இதான் நீ செய்கிற தப்பு, ஒழுங்காக இரு, கரெக்டாக இரு, உனக்கு இவ்வளோ தான் வார்னிங் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டைல் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து மனசுக்குள்ளே உங்களுக்கே இல்லை சொல்லாத, வேண்டாம் விடு, சொல்லி நீ தான் கெட்ட பேர் வாங்குற, வேண்டாம் அப்படின்னு உள் மனசை சொல்லி உங்களுக்குள்ளே எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாமல் அவ்வளோ தூரம் மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு உண்மை என்றால். வெளி தோரணையில் அப்படியே கம்பீரமாக காட்டிட்டாலும் நீங்கள் உண்மையிலே ஒரு குழந்தை மனசு. உங்கள் கூட உட்காந்து ஒரு அன்பாக, பண்பாக, பாசமாக, அக்கறையாக, உணர்வுபூர்வமாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். பார்க்கதாயா தலைவர் வந்து அப்படியே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க ராஜா மாதிரி பேசுகிறாரு, மேடம் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க ராணி மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் கூட வந்து பார்த்தா குழந்தை மனசியா, அவங்க அப்படியே அன்பை அள்ளி கொட்டுவாங்கய்யா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு 3-4 வருஷத்தில் பல அனுபவ பாடங்கள் வந்துடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் குரு பகவான் கொடுக்க போகிறார். சந்தோஷங்கள் நிலைச்சிருக்க போது, சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய சிம்ம ராசியாக சொந்த வீடு வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்க நினைக்கிறவங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஸோ சில சிம்மராசிக்காரங்களாம் மாணவ செல்வங்கள் படிப்பில் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வெளிநாட்டில் போய் படிக்கலாம். சார் எனக்கு இந்த கோர்ஸ் தான் சார் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய ஆசை நிறைவேறுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி மாணவர்களுக்கு படிப்பில் நீங்கள் எந்த விஷயத்துக்கு இலக்காக வைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடையக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. அதேபோல் கடன் சுமையிலேருந்து மீண்டு வருவீங்க. ஹெல்த்தில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள், மன ரீதியான உள்ள விஷயத்தில் ஹெல்த்தில் பிரச்சனை வந்துருச்சு சார், இப்போ வரையும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, மனசில் ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அது ஹெல்த்தில் பாதிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அது சரியாக. வேலை வாய்ப்பு தேடி வரும். வேலை வாய்ப்பு உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம். உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழி, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் மேபி இருந்துச்சுன்னா அது சரியாகக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுப்பார். அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரே, அவருடைய தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னா, சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட தன்னுடைய 7ஆம் பார்வை மூலம் பார்க்கறல, அந்த பார்வையை என்ன பண்ணுறாரு குரு பகவான் மாற்றி பார்க்க வைக்கார். எப்படின்னா, ஒரு
பாவ கிரகம் நம்மளுடைய எந்த ஸ்தானத்தை பார்க்குதோ அந்த ஸ்தானம் வலிமை இழக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை, குடும்பம் ஒற்றுமை இல்லாத நிலைமை, பொருளாதாரத்தில் நிறைய தடைகள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை, இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த நிலையை மாற்ற போகிறேன். உங்கள் குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. அது நம்முடைய சிம்ம ராசி பூர நட்சத்திரக்கார பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. புரிஞ்சுக்குருவாங்கன்னு எவ்வளோ விட்டு கொடுத்து போயிட்டீங்க. உங்களுடைய கம்பீரத்தை விட்டு கொடுத்தீங்க, உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்தீங்க, உங்களால் என்னென்ன விஷயங்களை விட்டு கொடுத்துட்டீங்க. ஆனால் இங்கே அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்குது. ஸோ இனிமேல் தான் அதுக்கான அங்கீகாரம் குரு பகவான் கொடுக்க போகிறார். குடும்பம் ஒற்றுமையாக போகுது, பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோ தான் நீங்கள் சிரமப்பட்டு இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சிரமம் இல்லாத வாழ்க்கையை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பார்த்தது குரு பயிற்சிக்கான பொது பலன். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% கண்டிப்பாக கொடுப்பார். இதை தாண்டி நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் கிடைக்குமா, எல்லா விதமான செயல்பாடும் நடந்துருமா, நான் இதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு மிக துல்லியமான எதிர்கால பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலிருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருந்து நம்மளுடைய சேனலுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கால நேரத்தை பொறுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் உறுதியாக எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள், இந்த சொன்ன பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு மிகவும் பிடிச்ச உறவினர்கள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சில நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனதுள்ள என்னுடைய நேயர்கள் அனைவரும் உறுதியாக ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.